போறேனோ மக்களே. வாங்க மக்களே, சத்த உரங்களா. காலங்கத்தால வர பூமாரிக்கு எக்ஸாம் வச்சிருக்காங்க. சை, பனியில பூமாரி எப்படி எக்ஸாம் எழுத போறாளோ. பூமாரி நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும். ஃபெயில் ஆயிட்டு வந்தீன்னு வச்சுக்க, தொடப்ப கட்ட பிஞ்சிரும். அடி பிஞ்சவளே வாடி. திட்டம் போதுமா? இது சீக்கிரமாவே காலையில ஆன மாதிரியே இருக்கு. அப்ப காலங்காத்தாலே தலைவலி சேர்த்தோட மாதிரி எந்திரி, உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல. சரிம்மா, நான் அப்படின்னா எக்ஸாம் எழுத போவா. அடி பிஞ்சவளே போடி. நான் போயிட்டு வரேன், பாய். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸாம்க்கு ரெடியா? பூமாரி எந்திரிடி. காலங்கத்தால தூங்கிட்டு இருக்காத. கிளாஸ்ல வந்து மேடம், நான் ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன். அத பார்த்தா தூங்கவே மாட்டோம். பூமாரி நாதாண்டி. அது மாஸ்க் தான் டி, பயப்படாத டி. நம்மள சாவடிக்கறாங்களே. என்ன நோண்டறதுக்கே வருவீங்களாடி? டி, நீ தூங்கிக்கிட்டு இருந்தனால தான் மேமே என்கிட்ட சொன்னாங்க. சரி சரி, எல்லாரும் எக்ஸாம் எழுதுங்க. முத வெளியில போ. ரெண்டு பேரும் தனித்தனியா உட்காரணும். அப்படி சேர்ந்து உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்க. என்ன லாஸ்ட் பெஞ்ச்ல ரெண்டு பேத்த காணோம்? பிரசன்ட் மேம். மே கமிங். நாட் கமிங். மேம், என்ன மேம் பொசுக்கடி இப்படி சொல்லி விட்டீங்க? இங்க துள்ளிவே இல்ல. அப்பனா இந்த ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்க அனுப்பிச்சீங்க. ஜாலி ஜாலி. குமார், நீ போய் பிளேஸ்ல உட்காரு. உன்னை நான் வச்சுக்கிறேன். ஓகே மேம். நான் சொட்ட மண்டை. என்னவே நீ எதிர்த்து பேசுறியா? மேம் அடிக்காதீங்க மேம். வலிக்கி வலிக்கி. டேய் போடா, பொளச்சு போடா. டேய் போய் எக்ஸாம் எழுதுறா. ரொம்ப சௌரியம். டேய், உனக்கு ஏதோ தெரியுமாடா? எனக்கு ஒண்ணும் தெரியாது பூமாரி. லூசு, நான் உன்கிட்ட கேட்டேன், நான் குமார் கிட்ட கேட்டேன். எனக்கும் ஒன்றும் தெரியாது பூமாரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸாம் எழுதுங்க. क्वेश्चन பேப்பர்லாம் வந்துச்சுல? வந்துச்சுல. உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. எப்படியோ எக்ஸாம்ல ஃபெயில் தான் ஆகறோம். கிறுக்கி விடுவோம். என்ன வரையறது கேட்டிருக்காங்க. எப்படி வரைய போறேன் அதையும் கிறுக்கி விட்டுருவோம். காலையில சாப்பிடுறது இப்பதான் ஏப்பமே வருது. அப்பா எனக்கு அப்படியே எக்ஸாம் எழுதுறப்ப அப்படியே தூங்கிடுவேன். காலையில 6 மணி வச்சுட்டானால இன்னைக்கு ஒரு நாள் தான் 6 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். எல்லா நாளும் 9, 10, 12 மணிக்கு தான் எந்திரிப்பேன். பாட்டி சேபாஸ் கசுமுசா குசுகுசா கசுமுசா கிசுகுசா குசுகுசா கல்தல எதற்கு கிரிக்குட என்னது வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ் ஸ்டாப் ஆன் தெரியாது. அடுத்து நான் கேட்குறீங்க குவா சாப் சாப் சாகவா. ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம் டைம் முடிய போகுது. அத சொல்ல மறந்துட்டேன். சோ பெல் அடிச்சா எல்லாரும் பேப்பர் என்கிட்ட கொடுத்துறீங்க. பெல் அடிச்சா எல்லாம் தாங்க. பச்சுக்கு பிச்சுக்கு இச்சுக்கு சச்சு மாரி வாப்பு மாரி எக்ஸாம்ல கரெக்ட்டா எழுதுனியா? அபஜா எல்லாமே கரெக்ட்டா எழுதிட்டேன். தப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்க, முன்னாடியே சொன்னேன். தொடப்ப கட்ட இருக்குல்ல விளக்கமாறு, அது பிஞ்சிரும். எப்பட்டி ரிசல்ட் கொடுப்பாங்க தெரியல. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு தான். மம்மி மம்மி இன்னைக்கு ஒரு நாள் நான் ஹால்ல படுத்துக்கவா? வாடு, யார் வேணடா? ரொம்ப ரொம்ப நன்றி. சரி அப்பனா நான் தூங்குறேன். அப்பாடா, இன்னைக்கு தான் ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல. ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். பூமாரிக்கு ரிசல்ட் வரப்போகுது. கொஞ்சம் ஸ்கூலுக்கு வர முடியுமா? தான் அனுப்பி விடுறேன் மேம். எந்திரி, உங்க மேடம் கூப்பிடுறாங்க பாரு ஸ்கூலுக்கு. இவ்வளவு நேரமா கூப்பிட்டு எந்திரிக்கவும் ஒட்டிக்கிறா பக்கி பக்கி. என்னம்மா? அந்த பயம் இருக்கல. ஸ்கூலுக்கு கூப்பிடுறாங்க, எந்திரிச்சு போ. ஓகே போறேன். சுபி, நீ 100க்கு 99. Thank you ma'am. சோ இப்போ நீ 99 மார்க் எடுத்தனால உனக்கு ஒரு கிண்டர் ஜாய் டைரி மில்க் வாங்கி தரேன். Thank you. லூசி, நீ 100க்கு 98. Thank you ma'am. அவனுக்கு சொன்னதா உனக்கு சொல்றேன். உனக்கு ஒரு கிண்டர் ஜாய் ஒரு டைரி மில்க். நீ வந்து எவ்வளவு மார்க்னா 100க்கு அதே 98. சோ உனக்கு ஒரு டைரி மில்க் ஒரு கிண்டர் ஜாய். சாரி,
மட்டும் தான் பூமாரி. எல்லாரோட கூடயும் முட்டை மார்க் எடுத்திருக்க. அவங்களாச்சும் படிக்காதவங்க. இன்னைக்கு ஃபைனல்ல நல்லா படிச்சு எழுதாங்க. நீ ஒரு மண்டையும் கூட படிக்கல. ஆனா முட்டை மார்க். முட்டை இருக்குல்ல, முட்டை போய் வேக வச்சு சாப்பிடு. மேம் எனக்கு முட்டை பொரிச்சாதான் பிடிக்கும், வேக வச்சா பிடிக்காது. இங்க நான் 0 மார்க்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வந்து பொரிச்சது வேணுமா? ரொம்ப சிரமம் உன்னைய வச்சுக்கிட்டு இந்த ஸ்கூல்ல. அம்மாக்கு இன்னைக்கே ஃபோன் பண்ணி நீ ஃபெயிலு, இவங்க 3 பேரும் நல்லா படிக்காதவங்க, ஆனால் இந்த ஃபைனல்னால நல்லா படிச்சு 100 மார்க் எடுத்தாங்கன்னு சொல்ல. ஏன் லூசி இல்லை பேப்பரை பிடிச்சி தொலை. எல்லாரும் நம்ம கூட திருத்திரண்டா முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி பாஸ் ஆனாங்க? ஒருவேளை பிட்டு கொண்டு வந்திருப்பாங்களோ? நான் முன்னாடி தானே அவங்க உட்காந்து எழுதுனாங்க. தெரியல, எப்படியோ நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். நான் பூமாரி பாஸ் ஆயிட்டியா இல்ல ஃபெயிலா? மேம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அதை கேட்டு நீ சமாளிச்சுக்க. தயவு செய்து அந்த அடிக்கிறவன் வேணாம். அடிப்பேன். என்ன பண்ணுவேன்? பொண்ணு பூமாரி ஃபெயில் மேடம். மித்தவங்க எல்லாருமே நல்லா எழுதுனாங்க. அவங்க படிக்காதவங்க ஃபைனல்ஸ்னால காலையில இருந்து நைட் வரைக்கும் தூங்காம படிச்சு வந்திருக்காங்க. ஆனா உங்க பொண்ணு தான் ஒண்ணு கூட படிக்காம முட்டை மார்க் எடுத்திருக்கு. நான் பாத்துக்கிறேன் மேம். சரிங்க. 0 மார்க் எடுப்பியா? முட்டை மார்க் எடுப்பியா? அம்மா அடிக்காதம்மா. வலிக்கி வலிக்கி. ஓடுறா கைப்புள்ள. ஆவுடி ஆவுடி நாய். ஓடிட்டேன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பா சாமியா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அப்படியே அமுத்தி விட்டுருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். பாய். அப்பா சாமி.